நான் எதுக்கெல்லாம் நன்றி உடையவனா இருக்கேங்கிறத அலசுவேன். ஆனா அதை நான் ஒரு கடமையை போல ஒரு சடங்க போல செய்யறதில்ல. அதை நான் என் மனசார உணர்வு பூர்வமா நன்றியோட வெளியிடுவேன். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத பத்தி நீங்க வித்தியாசமா உணர துவங்கினதும் நீங்க சிறந்த விஷயங்களை இன்னும் அதிகமா ஈர்ப்பீங்க. உங்களுக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். உங்களை சுத்தி நீங்க உற்று நோக்கி நான் விரும்பின கார் கிடைக்கல, வீடு கிடைக்கல, ஆரோக்கியம் கிடைக்கல, மனைவி கிடைக்கலன்னு சொல்றீங்களா? போதும் போதும் நிறுத்துங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. ஒருவேளை அது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த படமா கூட இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற நேர்த்தியான உடைகளா இருக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் குறித்த நன்றியுணர்வு உங்ககிட்ட தோணும் போது நீங்க விரும்புறது விரைவா உங்களை வந்து அடையும். எனக்கு எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல, இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு நாம எல்லாரும் ஒரு நாள் புலம்பி இருப்போம். என் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டப்ப சாலையோரம் கிடந்த சாதாரண கூழாங்கல் ஒன்ன நான் கண்டெடுத்தேன். அதை நான் என் பைக்குள்ள போட்டுக்கிட்டேன். இந்த கல்லை தொடும் போதெல்லாம் நான் நன்றி சொல்லக்கூடிய ஏதோ ஒன்ன நான் நினைச்சுக்க போறேன்னு நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். தினமும் காலையில எழுந்த உடனே மேஜை மேல இருக்கிற அந்த கல்லை எடுத்து என் பைக்குள்ள போட்டுக்கிட்டு நான் நன்றியோட இருக்கிற விஷயங்களை நினைவுபடுத்திக்குவேன். ராத்திரியில அதை எடுத்து வெளியே வைக்கும் போதும் அதையே செய்வேன். இது எனக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. இது சம்பந்தமா எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. ஒரு சமயம் அந்த கல்லு என் பையில இருந்து தவறி கீழே விழுந்தப்ப என் தென்னாப்பிரிக்க நண்பர் அது என்னன்னு கேட்டாரு. அது என்னது? அது நன்றி உணர்வு கல்லுன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நன்றி உணர்வு கல்லா? தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி போயிட்டு அவர்கிட்ட இருந்து 2 வாரம் கழிச்சு மின்னஞ்சல் வந்தது. அதுல அவரு என் மகன் ஒரு விசித்திரமான வியாதியினால இறந்துகிட்டு இருக்கான், அது ஒரு வகையான ஹெப்படைட்டிஸ், எனக்கு 3 நன்றி உணர்வு கல்லு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அந்த கல்லு தெருவோரத்துல கிடைக்குங்கிறதுனால நானும் சரின்னு சொன்னேன். நான் அனுப்ப போற கற்கள் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கணுங்கிற நினைப்போட பக்கத்துல இருக்கிற நீரோடைக்கு போய் சில நல்ல கற்களை பொறுக்கி அவருக்கு நான் அனுப்பி வச்சேன். 4-5 மாசம் கழிச்சு அந்த நண்பர்கிட்ட இருந்து பதில் வந்தது. அதுல அவரு என் மகன் தேறிட்டான், இப்ப நல்லா இருக்கான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், ஒரு நன்றி உணர்வு கல்லு தலா $10 வீதம் 1000 கற்களை வித்து அதை அறக்காரியங்களுக்காக நாங்க கொடுத்தோம், உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இருந்தாரு. அதனால நன்றி உணர்வு மனப்பான்மைங்கிறது நமக்குள்ள இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக நீங்க அதை உடனே செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு வார்த்தைகளால என்னால விவரிக்க முடியல. நான் அப்போலோ விண்வெளி திட்டத்துல இருந்து இந்த அகக்காட்சி படைப்பு செயல்முறையை கடன் வாங்கி 1980கள்லயும் 90கள்லயும் ஒலிம்பிக் திட்டத்துல அதை இணைச்சேன். அதுக்கு விஷுவல் மோட்டார் ரிஹர்சல்னு பேரு. காட்சிப்படுத்தி பாருங்கள், அது உங்கள் முன் தோன்றும். மனசை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நாங்க ஒலிம்பிக் ஓட்டக்காரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவங்க பங்கேற்கவிருந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சிகள்ல ஓடுவதை அவங்க மனசுல காட்சியா கற்பனை செய்யும்படி சொன்னோம். அவங்க ஓடு தளத்துல ஓடும்போது எந்த தசைகள் எந்த வரிசை கிரமத்துல செயல்படுமோ அதே மாதிரி அவங்க கற்பனையா ஓடும் போதும் செயல்பட்டதை கண்டு பிரமிச்சு போயிட்டோம். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அது உண்மையா நடக்குதா இல்லனா கற்பனையில நடக்குதான்னு மனசால வேறுபடுத்தி பார்க்க முடியாது. உங்களால மனசுக்குள்ள நுழைய முடியும்னா நிச்சயமா உடம்புக்குள்ளேயும் நுழைய முடியும். நீங்க அகக்காட்சி படைப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது அத உங்க மனசுல அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்பவுமே உங்க மனசுல கடைசி விளைவை நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க கைகளோட பின்பக்கத்தை பாருங்க, அத நல்லா உத்து பாருங்க. உங்க தோலோட நிறத்தை, சுருக்கங்களை, ரத்த நாளங்களை, வளையங்களை, விரல் நகங்களை நல்ல நுணுக்கமா பாருங்க. இப்போ உங்க கைகளை மெதுவா மூடுங்க. அப்படி மூடுறதுக்கு முன்னாடி உங்க கை விரல்கள் உங்க புது காரோட ஸ்டியரிங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். உண்மையை சொல்லணும்னா அது ஒரு முப்பரிமாண காட்சி. எல்லாருக்கும் அது நல்ல அனுபவமா விளங்கும். அந்த கணத்துல அதுதான் நெஜங்கிற மாதிரி உங்ககிட்ட ஏற்கனவே அது இருக்குங்கிற உணர்வால நமக்கு எதுக்கு புது கார்னு நீங்க வியக்கிற அளவுக்கு தத்ரூபமா அது அமையும். அகக்காட்சி படைப்போ எண்ணங்களோ மட்டும் இல்ல, உணர்வு தான் உண்மையிலேயே ஈர்ப்பை உண்டாக்குது. இப்படித்தான் நிறைய பேர் நான் நன்னம்பிக்கை காட்சிகளை சிந்திச்சாலோ இல்ல எனக்கு வேணுங்கிறத அந்த காட்சியில படைச்சாலோ போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி செஞ்ச பிறகு அபரிமிதமா இருக்கிறதாவோ அன்புடனோ மகிழ்ச்சியுடனோ இருக்கிறதாவோ நீங்க உணரலன்னா
என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈர்ப்பு சக்தியை உண்டாக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல தான் ரகசியம் உண்மையிலேயே செயல்பட ஆரம்பிக்குது. அந்த காருக்குள்ள உண்மையாவே நாம இருக்கோங்கிற உணர்வு நிலையில நீங்க உங்களையே ஈர்த்துக்கிறீங்க. எனக்கு அந்த கார் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னோ அதுக்கு என்னால சொந்தக்காரனா ஆக முடியுமான்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அது உணர்வோட தொடர்புடையது. அது இந்த கணத்துல இல்ல, அது வருங்காலத்துல இருக்கு. அந்த உணர்வுலயே நீங்க நிலைச்சிருந்தா அது எப்பவும் வருங்காலத்துல தான் இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. அந்த இருட்டு அறைக்குள்ள அது முட்டாள்தனமா கூட தோணலாம். நல்ல உற்சாகமா அதை செயல்படுத்துங்க, தயங்காம செய்யுங்க. நிறைய பேரு தயக்கத்தோட நான் இதை செய்ய